ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் தான். ஸோ அப்டோஸ் நெட்வொர்க்கில் இருக்கிற டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப். சரிங்களா? ஸோ அடுத்ததாக சுய நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு டெஸ்ட்நெட் NFT மின்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் நிறைய பேருக்கு அப்டோஸ் ஏர்ட்ராப் கிடச்சிது. சரிங்களா? ஸோ அப்டோஸ் ஏர்ட்ராப்போட ஒர்த் எவ்வளோ இருந்தது? $1000 பக்கம் இருந்தது. ஸோ அந்த ஏர்ட்ராப் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் ரன் பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த நோட் ரன் பண்ண வீடியோவில் நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வெறும் $20 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் நமக்கு வந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா $1000 ப்ராஃபிட் வந்திருந்தது. சரிங்களா? ஸோ அந்த அப்டோஸ்க்கு வந்து நம்ம நோட் ரன் பண்ணதுக்கு நமக்கு வந்து $1000 ப்ராஃபிட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த அப்டோஸில் ஒரு NFT மின்ட் பண்ணியிருந்தோம். எதில் டெஸ்ட்நெட்லேயே நம்ம வந்து அந்த NFT மின்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்நெட்டில் NFT மின்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏர்ட்ராப் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டெஸ்ட்நெட் NFT மின்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சுயிலையும் இவங்க வந்து ஒரு வேளை ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த NFT எப்படி மின்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் அப்போயே போட்டிருந்தேன் $10,000 ஏர்ட்ராப்னு போட்டிருந்தேன். பட் நிறைய பேருக்கு $10,000 கிடைக்கல, $1000 கிடச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த அப்டோஸ் இன்சென்டிவைஸ்டு டெஸ்ட்நெட்டில் இந்த நோட் ரன் பண்ணது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து என்ன கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாங்க. ஸோ அடுத்ததாக நான் இன்னொரு நோட் ஏர்ட்ராப்பும் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த சுய நெட்வொர்க் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ ஆக்டிவ் ஏர்ட்ராப்ஸ், அதாவது இந்த மெயின் நெட் காசு செலவு பண்ணி பண்ணுற ஏர்ட்ராப்பும் நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதுக்கு போடலாமா வேண்டாமா ப்ரோ, நான் எந்த அளவுக்கு அமௌண்ட்டை குறைச்சி அந்த ஏர்ட்ராப்பில் அட்டன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த அப்டோஸ் ஈக்கோ சிஸ்டம்லேயே நிறைய புது NFT ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒயிட் லிஸ்ட் வாங்கி நான் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் இருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம மாறன்ஸ் கிரிப்டோ சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ அந்த டெஸ்ட்நெட் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரில் எந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 கோட் இருக்குது, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்ஷியன் அப்டோஸ் வேலட். ஸோ இந்த வேலட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த வேலட்டுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேலட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ வேலட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஏர்ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு அப்டோஸ் டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 5-6 தடவை கிளிக் பண்ணி நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் அதிகமான டோக்கன்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ எந்த நெட்வொர்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்டோஸ் டெவலப்பர் நெட்வொர்க்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து 2 அப்டோஸ் டோக்கன் வந்து கிடச்சிருச்சு. சரி வாங்க அடுத்ததான் அந்த டெஸ்ட்நெட் பண்ண போகிற அந்த சைட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் அந்த இது. சரிங்களா? ஸோ சைட் பேரை பார்த்துக்கோங்க, ATODEX. சரிங்களா? அட்டோடெக்ஸோ என்ன எளவோ. சரிங்களா? ஸோ இதில் வந்து கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மார்ஷியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் அது இதுன்னு கேட்கும். நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்ரூவ் பண்ண உடனே நமக்கு வந்து அடுத்த கேட்கும், மறுபடியும் அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் ஷோ ஆகிரும். சரிங்களா? அடுத்ததாக மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபாசெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாசெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பிட்காயின் பக்கத்தில் ஃபாசெட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த டேப்லேயே நமக்கு வந்து அடுத்ததாக ஒரு டிரான்சாக்ஷன் காட்டும், அதையும் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து USDT அப்டோஸு இந்த மாதிரி இருக்க 4 காயினையும் கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிகாஸ் மஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மார்ஷியன் வேலட் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பிகாஸ் மார்ஷியன் வேலட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அவங்க பிற்காலத்தில் ஏர்ட்ராப் கொடுக்க தான் மார்ஷியன் வேலட் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ USDT அப்டோடெக்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த பிட்காயின் எல்லாத்தையுமே நம்ம ஃபாசெட்லேருந்து ஃப்ரீயாகவே வாங்கியாச்சு. அடுத்தா ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்க்கோங்க. இங்கே போய்ட்டு சில டோக்கன் இருக்கிறதுல நீங்கள் வந்து எந்த காயினை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா TADX அப்படிங்கிற காயினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்டோஸில் வந்து 50% அப்படின்னு வச்சுட்டு ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வரும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆனோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக லிக்விடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். ஸோ அதில் வந்து மேலே ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு கொடுத்துருச்சு. இதில் வந்து 25% அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்ளை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் சப்ளை அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் வரும். இந்த டிரான்சாக்ஷனும் அப்ரூவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்ததாக ஃபார்ம் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏபிடி ஏடிஎக்ஸ் இந்த ஃபார்ம் வந்து இருக்குதா, இதில் வந்து ஸ்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கம்மிங் சூன் வருது. ஸோ இது வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ எதை ப்ரோ ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎக்ஸ் அப்படிங்கிற காயினை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நான் வந்து எதை ஸ்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே ஸ்டேக்கில் இல்லை, ஏபிடி எதுவுமே ஸ்டேக்கில் இல்லை. ஸோ ஸ்டேக் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம், சரிங்களா. ஸோ நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்களா? நான் இப்போ ஸ்டேக் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே கம்மிங் சூனில் இருக்குது. ஸோ எது எப்போ ஓப்பன் ஆனாலும் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் சேனலில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு ஒரு ஸ்வாப் பண்ணியிருக்கோம், லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மிங் வந்து க்ளோஸில் இருக்குது, ஸ்டேக் வந்து க்ளோஸில் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபரல் கூட பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ எப்படி ப்ரோ ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷனும் க்ளோஸில் தான் இருக்குது. பட் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆன உடனே நான் நம்மளோட சேனலில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், சரிங்களா. ஸோ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான். ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் பண்ணுறீங்க, ஒரு லிக்விடிட்டி ஆட் பண்ணுறீங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டிஸ்கார்டில் போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ வாங்க அவங்களுடைய டிஸ்கார்டுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த A2 டெக்ஸ் அவங்களுடைய டிஸ்கார்ட் சேனல், சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு சேனல் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து இந்த க்ரீன் டிக்கை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குதா. ஸோ இந்த சேனல் வந்துக்கோங்க. இந்த சேனலில் அடுத்தவங்க எப்படி ஒரு பக் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஃபாஸ்ட் கிளைம் ஆகலையா. ஸோ அதை வந்து ஒரு பக்காக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய அட்ரஸையும் போட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு அதுக்கேற்றால ரிவார்டு கிடைக்கும், சரிங்களா. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பக் எந்த ஒரு பக்குமே இருந்திருக்காது. சிம்பிள் அண்ட் எனக்கு வந்து எந்த ஒரு பக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட மிஷன் பாயிண்ட்ஸ் எவ்வளோ 10 பாயிண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை எங்கே ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வர மாதிரி எங்கே போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் தனியாக இருக்குது. வாங்க இப்போ அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ATO டெக்ஸ் மிஷன் வெப்சைட், சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, எதுக்குன்னு தெரியல, சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகி முடித்த உடனேயே நம்ம வந்து இதில் வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ண டாஸ்க்குக்கான பாயிண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து வந்துருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மார்ஷியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து ஓகே கொடுத்த உடனேயே நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருச்சு, சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஆட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஸ்வாப் பண்ணோம், அதே மாதிரி ஏடிஎக்ஸ் ஃபாஸ்ட்லேயும் நம்ம வந்து கிளைம் பண்ணணுமா. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் 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 அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டுதா. ஸோ நீங்கள் வந்து 3ஐயும் கிளைம் பண்ணணும். ஸோ கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டாஸ்க் ஆட் ஆகும். ஸோ அந்த டாஸ்க் ஆட் ஆன உடனே நான் டெலிகிராம் சேனலில் சொல்லுவேன், நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஆட் ஆயிருக்கு, 30 பாயிண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், சரிங்களா. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததாக அவங்களுடைய டிஸ்கார்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கோங்க. என்ட்ரி ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கு வந்துருந்து அப்படின்னா அந்த பக்கை வந்து நீங்கள் வந்து விவரித்து சொல்லலாம். இல்லை ப்ரோ எனக்கு எந்த ஒரு பக்குமே வரல ப்ரோ, எனக்கு பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக எனக்கு எந்த ஒரு பக்குமே இல்லை, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு டைப் அடித்து உங்களுடைய அட்ரஸையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி போட்டு விட்டேன், நோ பக்ஸு டெஸ்ட் நெட் ஒர்க்கிங் ஃபைனு நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட். அதாவது என்ன ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்தோம்ல நமக்கு வந்து 30 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த டெஸ்ட் நெட்டு அப்டோஸ் டெஸ்ட் நெட்டு முடிஞ்சுது. அடுத்ததாக எப்படி அந்த சுயி நெட்வொர்க்கில் அந்த முக்கியமான டெஸ்ட் நெட் NFT கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன், சரிங்களா. எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன ப்ரௌசர் அப்படின்னா கிவி ப்ரௌசர், சரிங்களா. இப்போ அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு சுயட் வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ வேலட் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரேஸு, இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்துல நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுடைய ஃப்ரேஸை வந்து ஒரு நல்ல இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்ட உடனேயே நமக்கு வந்து Sui இப்போதைக்கு டேவ் நெட்டில் தான் இருக்காங்க. ஸோ டெவலப்பர் நெட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆன் டேவ் நெட் யுவர் ஆசெட்ஸ் வில் பி வைப்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோ இதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த நெட்ஒர்க்கில் உங்ககிட்ட இப்போ அதிகமான Sui இருக்குது ப்ரோ, நான் டெய்லியும் ஃபாஸ்ட்டை கிளைம் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ரோ, ஆனால் என்னுடைய Sui வந்து காணாமல் போயிடுது. அதுக்கு என்ன ப்ரோ காரணம் அப்படின்னா, இதுதான் காரணம். என்ன அப்படின்னா, இந்த நெட்ஒர்க் வந்து அடிக்கடி ரீசெட் பண்ணுவாங்க. சரிங்களா, Sui நெட்ஒர்க் வந்து அடிக்கடி ரீசெட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு Sui நெட்ஒர்க்கில் மெயின் நெட்ஒர்க்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சான்ஸ் கிடையவே கிடையாது. இன்னும் அட்லீஸ்ட் 1 மாதம் 2 மாதம் ஆகும், அப்புறம் தான் Sui நெட்ஒர்க் வரும். சரிங்களா, ஸோ அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ரோட்டோக்காலில் Sui நெட்ஒர்க்கில் இன்ட்ராக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஏர்ட்ராப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணால் நிறைய பேருக்கு நிறைய எரர் வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எப்படி ப்ரோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டை கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு தனி லிங்க்குக்கு போனோம், அந்த லிங்க்குக்கு போகலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த ப்ளூ மூவ் NFT மார்க்கெட் பிளேஸ் தான். ஸோ இவங்க வந்து அப்டோஸ் நெட்ஒர்க்லேயும் இருக்காங்க, Sui நெட்ஒர்க்லேயும் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து கனெக்ட் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு Sui வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேலட் கிரியேட் பண்ண உடனே ஸோ நமக்கு வந்து வேலட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அது வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி அதுவே தானாக கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா, இப்போ இந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு Sui ஃபாசெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் a மினிட் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனேயே நமக்கு வந்து ஃபாசெட் டோக்கன்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகிரும். உங்களுக்கு வந்து இதில் வெயிட் a மினிட் வந்தாலும் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து இப்போதைக்கு ஆட் ஆகாது. சரிங்களா, பிகாஸ் நிறைய டிராஃபிக் இருக்குது. அந்த Sui டிஸ்கார்டில் போய் நம்ம கேட்டாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பாட் வந்து இந்த மாதிரி ஃபாசெட்டை வந்து தாறுமாறாக இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஃபாசெட்டை கொஞ்சம் அமுத்தி போட்டிருக்கிறோம். ஸோ ஃபாசெட் வந்து எப்போ ஆன்லைனுக்கு வருதோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரை யாராலையும் இந்த ஃபாசெட் வந்து கிளைம் பண்ண முடியாது. பட் Sui ஃபாசெட் கிளைம் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வழி. சரிங்களா, ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து 0.1 Sui வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதில் வந்து இதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு NFT மின்ட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருக்கோங்க, வந்துட்டு மின்ட் NFT அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து NFT மின்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு. சரிங்களா, ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து எதுவுமே காட்ட மாட்டேங்குது. பட் ஆனால் NFT வந்து மின்ட் ஆகிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த NFT. சரிங்களா, ஸோ இந்த NFT பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் நெட்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை இவங்க வந்து ஏதாவது டோக்கன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த NFT ஹோல்டர்ஸ்க்கு டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்ததான் நான் சொன்னேன் ஒரு நோட் ரன்னிங் ஏர்ட்ராப் போட போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த Sui நெட்ஒர்க்லேயே நோட் ரன் பண்ணுற மாதிரி ஏர்ட்ராப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏர்ட்ராப் போடலாமா வேண்டாமா, பட் அந்த ஏர்ட்ராப்புக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு $20 $30 இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஏர்ட்ராப் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த அப்டோஸ் NFT ப்ராஜெக்ட்லாம் நிறைய ப்ராஜெக்டில் நம்ம ஒயிட் லிஸ்ட் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஒயிட் லிஸ்ட் எங்கே நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மள்ட்ட மாரன்ஸ் டாவ் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டாவ் இது தான். சரிங்களா, ஸோ டாவ் மீன்ஸ் டீசென்ட்ரலைஸ் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறையா NFT கிவ்அவேஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக நான் இப்போ அடித்து சொல்கிறேன், நான் அந்த வருஷத்தில் நான் எவ்வளோ கிவ்அவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 ரூபா மதிப்புள்ள NFTs வேக்ஸ் பிளாக் செயினில் மட்டும் கிவ்அவே கொடுத்துருக்கிறேன். சரிங்களா, ஸோ 1 லட்சம் கிட்ட கிவ்அவே கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஸோ எல்லாம் எங்கே கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாரன்ஸ் டாவ் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தான் கொடுத்தேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சில பெரிய ப்ராஜெக்ட் அப்டோஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்டோஸ் குவாலஸ் அப்படிங்கிற ஒரு NFT ப்ராஜெக்ட் கிட்ட பேசுகிறோம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஒயிட் லிஸ்ட் தரேன்ப்பா, நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய ப்ராஜெக்டை பற்றி ஒரு வீடியோ போட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓகே தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிட்ட பேசி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் லிஸ்ட் வாங்கி தரலாமா வேண்டாமா, ஸோ உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். பட் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் மின்ட் பண்ணி நமக்கு என்ன ப்ரோஜனம் கிடைக்க போகுது, எப்படியும் நம்ம வந்து மின்ட்டுக்கு காசு செலவு பண்ண தானே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இப்போது ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நான் ஒரு NFT மின்ட்டிங் போட்டிருந்தேன். சரிங்களா, ஸோ இந்த NFT மின்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா வெறும் ஒரு APT அப்டோஸ் டோக்கன் வந்து ஒரு டோக்கன் தான் செலவாகும். சரிங்களா, ஸோ ஒரு டோக்கனுடைய விலை எவ்வளோ $7. பட் இந்த டோக்கனுடைய ஃப்ளோர் ப்ரைஸ் எவ்வளோ போச்சு அப்படின்னா $80 வரை போச்சு. சரிங்களா, ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கச்சில் வெறும் 20x தான். ஸோ $7 வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா வித்தின் 2 நிமிஷத்தில் $150 மாறி இருக்கும். சரிங்களா, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த NFT ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த NFT ப்ராஜெக்ட்டில் ஒயிட் லிஸ்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிவார்டு அதிகமாக கிடச்சிருக்கும். சரிங்களா, $150 2 நிமிஷத்தில் யாருக்கு பிடிக்காது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த அப்டோஸ் குவாலாஸும் இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி
நிறைய ப்ராஜெக்ட்ட பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒயிட் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டாவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு டிஸ்கார்ட் சேனலும் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டிஸ்கார்டுக்கான லிங்க்கும் நான் வந்து இந்த போஸ்ட்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாவ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு NFT ப்ராஜெக்ட் நீங்கள் அப்டோஸில் பார்த்தாலும், சொலானாவில் பார்த்தாலும், எத்தீரியம் எதில் பார்த்தாலும், ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்ககிட்ட கொடுங்க. நாங்கள் வந்து அந்த டீம் கிட்ட பேசுகிறோம். ஸோ we will try our best சரிங்களா. ஸோ நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பாட்ஸ் அவங்க கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். ஒருவேளை நமக்கு ஸ்பாட்ஸ் தந்தாங்கன்னா நம்ம அதில் மின்ட் பண்ணி நம்ம ஓரளவு ஏர்ன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அப்படி தான். ஸோ இப்படி தான் NFTஸ்னால் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கும் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ரிஸ்க்கு என்ன ஏது அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு டீட்டெயிலான வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம், அப்டோஸ் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த Sui நெட்வொர்க்கில் எப்படி அந்த டெஸ்ட்நெட் NFT மின்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் எரர் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஃபாஸ்ட் எரர்லாம் எப்போ முடியுதோ உடனே நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் போடுறேன். நீங்கள் போய் நிறைய NFT மின்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 அக்கௌண்ட்லேயே டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும் சரிங்களா. ஸோ $20,000 ஒருத்தர் டெஸ்ட் நெட்வொர்க்கில் ஏன் பண்ணியிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் 10 அக்கௌண்ட் போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் அவரால் $25,000 ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்களும் 10 அக்கௌண்ட் போடுங்க. ஸோ போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக நிறையா ரெட்ராக்டிவ் ஏர்ட்ராப்ஸ், அதாவது காசு செலவு பண்ணி வர ஏர்ட்ராப்ஸ், நோட் ரன் பண்ணுற ஏர்ட்ராப்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அது என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம்லேயும் என்கிட்ட டைரக்ட் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரெல்லாம் ஏர்ன் பண்ண கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் நான் உங்கள் மாறன் கிரிப்டோ சரிங்களா. பார்க்கலாம்.